இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த தாந்திரா எனும் அற்புதமான வாழ்வியல் முறையை தாந்திரிக் முறையில் ஞானமடைவதற்கு பல வழிகள் இருந்தாலும் மிக 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 ஈஸியான வழி தாந்திரிக் உலகம் தான் நண்பர்களே. நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. அந்த தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தந்திராவை பற்றிய புரிதல், தந்திராவை பற்றிய அறிவு என்பது ஓஷோ ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருந்தாலும் இன்னும் நுனிப்புள் மேய்கிற அளவுக்கு எல்கேஜி யூகேஜி லெவலில் தான் இருக்குன்ற நண்பர்களே. இல்லைன்னா அதோட ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்குது. அதை தாண்டி யாரும் ஒரு PhD லெவலுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை பெரிய கொண்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை. தந்திரா என்ற வார்த்தைக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு அது இல்லை நண்பர்களே. உயர்ந்த ஞானம், உயர்ந்த பேரின்பம், உயர்ந்த மகா ஆனந்தம் அப்படிங்கிறது அது ஒரு அர்த்தம். இப்போ கொக்கோம், அந்த தமிழ செட்டியார், இந்த தமிழகத்தில் வந்திருக்கின்ற காமசூத்ரா உட்பட ஒரு 20 புத்தகங்கள் இருக்கு. அதை பின்னியே தான் தந்திராவை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அத்தனையிலையும் பெண் இன்பத்தை பற்றி தான். பெண்கள் எப்படி இன்பத்தை அடைவது, பெண்கள் எப்படி அதை வந்து இந்த சந்தோஷத்தை அடைய வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு பெண் உறுப்புகள், இந்த பெண்ணோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அதை விளக்கியிருக்காங்க ஒழிஞ்சு மாஞ்சி எழுதியிருக்காங்க. ஒன்றுமே அறியாத இடத்தில் இந்த அளவுக்கு நாச்சும் தமிழகத்தில் புரிய வைத்திருக்கின்றார்களே என்பதை நினைத்து நான் மகிழ்ந்து கொள்கின்றேன். ஆனால் அதுவல்ல நண்பர்களே தந்திரா. சூப்பர் கான்சியஸ். எல்லோருமே கீழ்நிலையிலே நின்று விடுகிறார்கள். சேற்றில் போக்கும் செந்தாமரை மலரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இன்னும் சொன்ன போனால் பெண்களை பொறுத்தவரைக்கும் உலகமே இருக்கட்டும், பெண்களை தான் எல்லாரும் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். பெண்கள் ஆர்கசம் அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கசம் டே அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. வருஷத்துல ஒரு நாள் அவருக்கு ஆர்கசம் டே கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2% பெண்கள் ஆர்கசம் அடைஞ்சு. அப்ப ஆண்கள் ஆர்கசம் அடைந்து விட்டார்களா? உண்மையை சொல்லுகின்றேன் நண்பர்களே. ஆண்களுக்கு தன்னுடைய வாழ்வில் எது ஆர்கசம் என்பதே தெரியவில்லை. இதுதான் ஒரு 2 குழந்தை பெற்றுவிடலாம், 4 குழந்தை பெற்றுவிடலாம், 10 குழந்தை பெற்றுவிடலாம், 25 வருஷம் தாம்பத்தியத்தில் இருக்கலாம். ஆனால் அதுவெல்லாம் ஆர்கசம் இல்லை நண்பர்களே. அவர்களெல்லாம் உச்சபட்ச பாயிண்ட் அடைவதில்லை, உச்சபட்ச சந்தோஷத்தை அடைவதில்லை என்பதுதான் உண்மை. அப்படி அடைந்திருந்தால் உலகத்தில் எல்லோரும் ஞானத்தன்மையிலே அடைந்திருக்கின்றோம். இந்த வழியை விட்டு வேற வழியை நோக்கி யாரும் செல்ல மாட்டார்கள். உண்மை என்று கேட்டார்கள். அந்த உணவு முறைகளும், இந்த பாரம்பரிய உணவு முறைகளும், பாரம்பரிய வாழ்வு முறைகளும், இந்த ஆங்கிலேயர் படையெடுப்பினாலும் வெளிநாட்டு வாழ் அடிமைத்தனத்தினாலும் நமக்குள்ள இருந்த பூர்வீகம் அழிந்து விட்டதனால் நம்முடைய உண்மையான தாம்பத்திய கலை, தாந்திரிக் கலை, பரியங்கு யோகம் என்ற அற்புதமான திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கின்ற அற்புதமான விஷயங்கள்லாம் அழிந்து விட்டது. ஆகவே அதை மீட்டெடுக்கும் பெரும் முயற்சியில் ஓஷோ சொன்ன சூப்பர் கான்சியஸ் லெவலையும், நாம் சொன்ன அந்த உயர்ந்த ஞான லெவலையும், இந்த வேதாத்திரி மகரிஷி மற்றும் பரஞ்சோதி மகான்கள் சொன்ன அற்புதமான சில உயர்ந்த நிலை ஞானத்தையும் பற்றி பேசுவதற்கு இன்னும் வேதாத்திரியத்தில் இருப்பதற்கு கூட வந்து விஞ்ஞான ரீதியில் மன ரீதியிலே நின்று விடார்கள். அந்த மனதை கடந்து பியாண்ட் லெவலில் கடந்து இந்த தாம்பத்தியம், இந்த செக்ஸ் என்பது வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பிரெயின்ல 1000 தாமல் நடக்கக்கூடிய மகா யுத்தம், மகா ஆனந்தம் அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை நண்பர்களே. நான் ஒருவன் தான் தொடர்ந்து ஓஷோடைய வழியில் செக்ஸ் சூப்பர் கான்சியஸ் என்பதை ஒவ்வொரு மனிதனும் தாம்பத்தியத்துடன் நின்றக்கூடாது. அதன் மூலியமாக இறைத்தன்மை அடைய வேண்டும். தந்திரா வழியில் தாம்பத்தியத்தை அடைவது பெரிய விஷயம் இல்லை. தந்திரா என்பதே சுப்பீரியர் கான்செப்ட். அது ஒரு புரிந்து கொள்ள முடியாத புதிர். அது இன்னும் நுனிப்புள் மேய்ந்த லெவலில் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த அளவுக்கு நாச்சும் வந்திருக்கதே என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். இதை ஆழமாக, டீப்பாக, உயர்ந்த நிலை ஞானத்திற்கு அந்த கால சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் இன்பத்தை எப்படி அடைந்தார்கள், பேரானந்த நிலை எப்படி அடைந்தார்கள். ஒவ்வொரு ஆணும் நான் ஒருவன் தான். ஆண் எப்படி மகா இன்பத்தை அடைவது, ஆண்களுடைய மகிழ்ச்சியும், ஆண்களுடைய சந்தோஷத்தையும், ஆண்களுடைய பேரின்பத்திலும். ஒரு பெண் 100 மடங்கு சந்தோஷத்தை அடைந்தால் ஆண் 1000 மடங்கு அடைய வேண்டும். ஒரு பெண் 1000 மடங்கு அடைந்தால் ஆண் 1,00,000 மடங்கு அடைய வேண்டும். பெண் 1,00,000 மடங்கு 1 கோடி மடங்கு இன்பத்தை அடையக்கூடிய மகா எக்ஸ்டசி என்பதை மாஸ் தந்திரா என்லைட்மென்ட் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் எங்களுடைய ஆரம்ப நிலையில வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இப்போ டெப்தா லைஃப் டைம் மெம்பர்ஷிப்ல மாஸ் தந்திரா என்லைட்மென்ட் ஜூம்ல பட்டையை கிளப்பி கொண்டு போயிட்டு இருக்கு. நேரடி வெப்ல அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு நண்பர்களே. ஆகவே 2020 வருஷம் ஒரு மனிதனுடைய உடல், மனம், ஆன்மா, சோல் எல்லாத்தையும் தாந்திரிக் வழியில் மட்டும்தான் நேர்கோட்டில் வர முடியும். உடலில் இருக்கிற 36 வகையான எண்ணங்களையும் தாந்திரிக் தாம்பத்தியத்தில் மட்டும்தான் நேர்வழி கொண்டு வர முடியும். ஆகிய மனிதர்களே, தந்திராபதி என்று நோயில்லா பெருவாழ் 100 வயதோடும் நீண்ட ஆயுளோடும் உயர்ந்த மகிழ்ச்சியோடும் உயர்ந்த செல்வத்தோடும் வாழக்கூடிய அற்புதமான கலை தான் தந்திரா பரவச மகா சமாதி மாஸ் தந்திரா என்லைட்மென்ட் போன்ற அற்புதமான வகுப்புகள் இப்போ ஜூம்ல போயிட்டு இருக்க நண்பர்களே. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட நண்பர்கள் நம்முடைய கீழே கொடுக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி எது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பரவசம் எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை விட்டு இது வெளி உலகத்தெல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை, உங்களுடைய பரவசம் உங்களுக்குள் இருக்கின்றது. அந்த பாயிண்ட் எது, அந்த எக்ஸ்டசி பாயிண்ட் எது, அந்த பரவச பாயிண்ட் எது என்பதை தந்திராவில் சொல்லித் தருகின்ற நண்பர்களே. வாருங்கள், வாழ்த்துக்கள். 27 வகையான ஆழிகானங்கள் மூலியம் 22,000 நாடுகளையும் உச்சபட்ச சந்தோஷத்தை கலைத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புரிமை ஞானம் என்லைட்மெண்ட் அதை அடைய வேண்டும். இப்போதே பரவசம் ஏன் காத்திருக்கின்றீர்கள்? வாருங்கள், வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.